விரைவில் இந்திய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கு எந்திரங்களுக்கு தடை வரப்போகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. அதற்கு இரண்டு முத்தான நிகழ்வுகள் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, குஜராத்தில் வாக்கு எந்திரங்களில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். விரைவில் இந்திய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கு எந்திரங்களுக்கு தடை வரப்போகிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. அதற்கு இரண்டு முத்தான நிகழ்வுகள் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று, குஜராத்தில் வாக்கு எந்திரங்களில் முறைகேடு நடக்கிறது, வாக்கு எந்திரங்களில் தேர்தல் நடத்த வேண்டாம், வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்வதன் மூலம்தான் சங்கபரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்கள் என்பதை வலியுறுத்தி ஒரு பெண்மணி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் குஜராத் மக்கள் அதை ஆமோதித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். ஏன் குஜராத் மக்கள் என்று சொல்கிறேன் என்றால், மோடியினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு எந்திரங்களுக்கு எதிராக பேச துவங்கி இருக்கிறார்கள், செயல்பட துவங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சிதான் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். இரண்டாவது நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் ஆணையத்தை சார்ந்த தலைவர்கள், அந்த மாநிலத்தினுடைய முக்கியமான கட்சிகள், தேசிய கட்சியுடைய பிரதிநிதிகளை சந்திப்பது வழக்கம். எதற்காக சந்திக்கிறார்கள் என்றால், தேர்தல் வரப்போகிறது, அதை எப்படி நடத்தணும், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், உங்ககிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட ஏதாவது விஷயங்கள் நீங்க சொல்லுங்க, அதை சரி பண்ண முடியும்னா நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்பதற்கும் கருத்து பரிமாற்றம் நடத்துவதற்காக ஒரு கூட்டம் நடக்கும். எல்லா மாநிலத்திலும் நடக்கும். அது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீங்க வாக்குச்சாவடிக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 மிஷின் இருக்கும், 3 எந்திரங்கள் இருக்கும். முதல்ல இருக்கிறது வாக்கு எந்திரம், நான் வாக்கு செலுத்த வேண்டிய எந்திரம். ரெண்டாவது இருக்கக்கூடிய எந்திரம் என்ன? கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய மைய கட்டுப்பாட்டு யூனிட். இது ஒன்று இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில விவிபேட் இருக்கும். விவிபேட் அப்படின்னா, நான் இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களித்தேன் என்பதை உறுதி செய்யக்கூடிய, அதற்கான ரெசிப்டை தரக்கூடிய ஒரு எந்திரம். சரியா? இது 3 தான் இருக்கும். இப்ப இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 எந்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அதாவது வாக்கு எந்திரம், அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட், இடையில விவிபேட், இந்த 2 வாக்கு எந்திரத்திற்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில் விவிபேட்டை வைக்கக்கூடாது. விவிபேட்டை இந்த 2க்கும் இடையில வச்சா முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 100% துல்லியமான ரிசல்ட் அது கொடுக்காது அப்படிங்கிற ஒரு குண்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி போட்டிருக்கு. பரிசீலனை செய்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் மத்திய பிரதேசத்துல வாக்கு எந்திரங்களுக்கு தடை போடணும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அமைப்பு போராடியதும், திக் விஜய் சிங் அதில் கலந்து கொண்டதும், திக் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுடைய மூத்த தலைவர் சங்கபரிவாரங்களுடைய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்றைய தினமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இது ரொம்ப முக்கியமானது. விவிபேட்டை இடையில வைக்கக்கூடாது, வரக்கூடிய தேர்தலில் விவிபேட்டை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்ததாக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நந்தினி ஆனந்தன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமூக ஊடகங்கள்ல புழங்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். தகப்பனார், 2 பெண் பிள்ளைகள். இவர்கள் கடந்த 10 வருடங்களாக மோடி ஆட்சிக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், துணிச்சலான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் என்ன செய்திருக்கிறார்கள்னா, வாக்கு எந்திரங்களின் மூலமாகத்தான், வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்வதன் மூலமாகத்தான் மோடி மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் என்பதை வலியுறுத்தி
வாக்கு எந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற துண்டு பிரசுரங்களை நேற்று குஜராத்தில் நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய சபர்மதி அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்யக்கூடிய பணியை துவங்கி இருக்கிறார்கள். அப்போது குஜராத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை நீங்கள் இப்போது வீடியோவாக பாருங்கள். चुनाव मशीन से होना चाहिए या पेपर बैलेट से? आपको क्या चाहिए भैया? पेपर बैलेट के जरिए चुनाव होना चाहिए या ईवीएम चाहिए? आपको क्या चाहिए भैया? पेपर बैलेट के जरिए चुनाव होना चाहिए? आपको क्या चाहिए भैया? पेपर से चुनाव होना चाहिए या बैलेट पेपर? क्यों बैलेट पेपर चाहिए? बैलेट पेपर ट्रस्टवर्दी होता है इसीलिए। आपको भैया? जनता की चॉइस ही वो है, मशीन में तो कभी भी कुछ कहीं पे भी हो सकता है। किसी ने पिक्चर देखा है ना हिंदुस्तान में, वो डांस के हिसाब से कैसा हुआ था, 21 में सब वोट चला गया था। हाँ, इसीलिए लिखित होता है वो परफेक्ट होता है। हाँ हाँ भैया। இது நிகழ்ந்திருப்பது எங்கு? மோடியினுடைய குஜராத்தில். மோடியினுடைய குஜராத்தில் வாக்கு எந்திரங்களில் தேர்தல் நடத்த வேண்டாம் என்பதை அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள், அதை விரும்புகிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், குஜராத்திலே இந்த நிலைமை அப்படின்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு பெரிய கொதிநிலையில இருக்கிறாங்க மக்கள். இவனுங்க எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வர்றானுங்க? ஒண்ணும் யாருக்குமே எதுவும் தெரியாதுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் எப்படி இவனுங்க 300 இடங்களுக்கு மேல வந்தாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் அவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு, எப்படி இவனுங்க வின் பண்ணாங்கன்னு தெரியல. அதனாலதான் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஒண்ணு போய் பேசுவான், கேரளாவில் சுரேந்திரன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேசுவான். என்ன பேசுவான்னு தெரியுமா? ஒரு 30 இடம் நாங்க வின் பண்ணிட்டோம்னா நாங்க தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லுவானுங்க. எவ்வளவு கொழுப்பு வேணும் பாருங்க. அதிகாரம் தலைக்கிறதுனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனால் இந்த அதிகாரத்தை கொடுக்கறது மக்கள். அதை ஒரு செகண்ட்ல தூக்கி வீசி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் முழுமையாக களையப்பட வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு. நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.